ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்றைய பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பரான லான்ச்சர் பற்றி தான். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோருக்கு போங்க. ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு அதில் பாருங்கள், கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நயகரா லான்ச்சர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் அதில் லான்ச்சர் இருக்கும். நீங்கள் அதை உங்களோட ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணினோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் கேட்கும். நீங்கள் அந்த ஓப்பன்ன்ற வந்து கொடுங்க, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த லான்ச்சர் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓப்பன் ஆகினோன்னா கீழே ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும் பாருங்கள். அக்ரி அண்ட் கண்டினியூஸ்ன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அதை கொடுங்க. அதை கொடுத்தோன்னா உங்களுக்கு லான்ச்சர் வந்துடும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேட்குது செலக்ட் யுவர் ஃபேவரட்ஸ்ன்னு சொல்லி கேட்குது. உங்களுக்கு இதில் ஃபேவரட்டாக 8 ஆப்ஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஃபேவரட்ஸான ஆப்போ அந்த ஆப்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ணுங்கள். 8 ஆப்ஸை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் வந்துடும். வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், ஹோம் ஸ்க்ரீனுக்கும் உங்களோட 8 ஆப்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சைட்டில் பாருங்கள் அல்பாபெட் இருக்குது. நீங்கள் அந்த அல்பாபெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்விப் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இதால் ஸ்விப் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன எழுத்தில் நிற்கோ அந்த எழுத்தில் இருக்க ஆப்ஸுகள் அவ்வளோவும் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த வகையில் வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதோட வந்து சிலது வந்து ஃபஸ்ட்டு இது கேட்குது உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து ஹோம் ஆப்ஸ் வந்து எது வேணுமென்று சொல்லி கேட்குது. நான் நயகரா லான்ச்சரை கொடுத்துட்டு அதில் செட்டஸ் டிஃபால்ட்டை வந்து கொடுக்குறேன். கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அது எனக்கு செட்டஸ் டிஃபால்ட்டாக வந்துடும். இந்த லான்ச்சர் வந்து செட்டஸ் டிஃபால்ட்டாக வந்துடும். அதே போல் பாருங்கள், சில வந்து பெர்மிஷன்களும் கேட்கும் எங்களுக்கு. அந்த பெர்மிஷனில் வந்து நாங்கள் எலோவ் பண்ணணும். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், இதில் வந்து உங்களோட டிரெக்ட்லி செக் நோட்டிஃபிகேஷன் சொல்லி கேட்குது. அதை எனேபிள் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ அந்த வேலை பாருங்கள், இதில் எனேபிள்னு சொல்லி இருக்குது. அந்த எனேபிள்ன்ற வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட நோட்டிஃபிகேஷன் அக்சஸுக்கு போகும். அக்சஸுக்கு போய்க்கல வந்து உங்களோட டிசேபிளாக இருக்கிற நயகரா லான்ச்சர்னு சொல்லி பாருங்கள், டிசேபிளாக இருக்க வந்து அதை எலோவ் பண்ணி விடுங்க. எலோவ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து அக்சஸ் ஆகிடும். மற்ற அன்யூஸ்டாக இருக்கிற ஆப்ஸுகளை வந்து நீங்கள் ஹைட் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. இப்போ நீங்கள் சில ஆப்ஸுகள் வந்து எப்போயாவது இருந்துட்டு தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஆப்ஸுகளால் வந்து நீங்கள் அதையும் வந்து ஹோமில் போட்டு வைக்கல வந்து உங்களோட ஃபோன் வந்து சிலவாகிறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. அதோட பேட்டரி வந்து கூட சார்ஜ் ஆகிறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ அப்படி தேவையில்லைன்னா அந்த ஆப்ஸுகளை வந்து அன்யூஸில் நீங்கள் போட்டு விடலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் மேலே ஸ்விப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சர்ச் ஆப்ஸ் வரும். இந்த சர்ச் பார் வரும். அதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஆப்ஸுகளையும் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து நீங்கள் ஒரு ஆப்ஸுக்கு பக்கத்தில் அமர்த்தி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஷோ என்னென்னு பாருங்கள், அதில் ஆட் கஸ்டம் விட்ஜெட்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. உங்களுக்கு எப்படியாவது கஸ்டம் விட்ஜெட் வேணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ உங்களுக்கு எந்த ஆப்ஸில் இருந்து உங்களுக்கு விட்ஜெட் வேணும்னு சொல்லி கேட்குது. இப்போ நான் இதில் பாருங்கள், இதில் கூகுள் குரோம் இருக்குது. கூகுள் குரோமில் அப்படி நான் தட்டிட்டு வரேன். எனக்கு வந்து குரோம் ஷார்ட்கட் வேணும். ஸோ அந்த வகையில் வந்து நான் அதில் பாருங்கள் குரோம் ஷார்ட்கட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே க்ரியேட்டுன்னு சொல்லி கேட்குது. நான் க்ரியேட்டுன்றோடனே இந்த ஹோம் ஸ்க்ரீனில் வந்து அது வந்துட்டு பாருங்கள், குரோம் வந்து ஷார்ட்கட் வந்துட்டு. அடுத்து நீங்கள் ஆப்ஸுக்கு பக்கத்தில் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நியூ டேப் வேணுமா, மற்ற ஜிமெயிலில் வந்து எந்த இமெயிலுக்கு வந்து மெசேஜ் பண்ண போகிறீங்களா, இது வந்து ஷார்ட்கட் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைபருக்கு போக போகிறீங்களா, அந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும். ஒரு ஈஸியான லான்ச்சர் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஆப்ஸுக்கு பக்கத்தில் செஞ்சோன்னே பாருங்கள் இந்த மாதிரி ஷோ ஆகும். ஷோ ஆகினோன்னா நயகரா செட்டிங்ஸ்ன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அந்த செட்டிங்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு நயகரா செட்டிங்ஸுக்கு போகும். செட்டிங்ஸுக்கு போனோன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டிம் வால்பேப்பர், அதாவது இந்த டிம் வால்பேப்பர் மூலம் வந்து உங்களோட பேட்டரி வந்து உங்களுக்கு சேவ் பண்ணப்படும். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த டிம் வால்பேப்பர் வச்சுருக்கான். மற்ற ஹைட் அல்பாபெட்னு சொல்லியிருக்கு. இப்போ நீங்கள் உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் வந்து சைட்டில் ஏபிசிடின்னு சொல்லி அப்படியே வருது தானே, அது வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து ஹைட் பண்ணி விடலாம். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதை நீங்கள் ஹைட்டை எனேபிள் பண்ணி விடலாம். அடுத்த டார்க் தீம் கேட்குது. தீம்ஸில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி தீம்ஸுகள் வந்து வேணும்னு சொல்லி, இப்போ லைட் தீம்ஸ் வேணுமா, நார்மலாக வந்து வேணுமான்னு சொல்லி உங்களுக்கு கேட்குது. ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு டெக்ஸ்ட் கலரும் கேட்குது. டெக்ஸ்ட் கலர் வந்து லைட்டில் வேணுமா. மேலே பாருங்கள், அந்த நயகரா லான்ச்சர்னு சொல்லி மேலே இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு ப்ரீவியூ ஃபுல்லாகவே காட்டும்.
இப்போ லைட்டாக கொடுத்தா வந்து அது வந்து லைட் கலர் ஆகும், வந்து நார்மலாக வந்து டார்க்காக கொடுத்தா டார்க் கலர் ஆகும், வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அடுத்து உங்களுக்கு லைவ் வால்பேப்பர்னு சொல்லி இருக்குப்பாங்க, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லைவ் வால்பேப்பர் உங்களோட ஃபோனில் இருந்துச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அடுத்த ஃபோன் கேட்குது, ஃபோன் டைம் வந்து நீங்கள் உங்களுக்கு டிஃபால்ட் வேணும்னா டிஃபால்ட்டாக வாங்கி கொள்ளலாம். மற்ற ஐகான் சைஸ் வந்து கேட்குது, உங்களுக்கு சைஸை நீங்கள் கூட்டி குறைக்க பாருங்கள், மேலே வந்து ப்ரீவியூ காட்டுது. அது மட்டும் இல்லை ஐகான் ஷேப்ஸ்லேயும் வந்து நிறைய பெட்டன்ஸ்கள் இருக்குது. ஸோ அந்த வகையில் அந்த பெட்டன்ஸ்களையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ வந்து சும்மா நார்மலாக பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் வேணும்னு சொன்னால் சர்க்கிள் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். மற்ற ஸ்கொயர் சர்க்கிள் வேணுமென்ற ஸ்கொயர் சர்க்கிளில் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து ஐக்கான் பேக்கண்டுகளுக்கு சிலதுகள் வந்து என்னென்னு சொன்னால் வந்து உங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் நீங்கள் சில இதுகளை வந்து ஆப்ஸுகளை வந்து அதில் வேண்டக்கூடியதாக வந்து இருக்கும், பேமெண்ட் செஞ்சு தான். அடுத்த இதில் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நயகரா ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லி வரும். ஃபியூச்சர்ஸில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள், இதுலேயும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ்கள் இருக்குது. நாங்கள் அந்த ஆப்ஷன்ஸ்களையும் வந்து எங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்ன யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி விடலாம். எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆப்ஸ் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். இதில் இப்போ நான் நயகரா விட்ஜெட்டுக்கு போகிறேன். விட்ஜெட்டுக்கு போனோம்னு சொன்னால் இதில் வெதர், கால்குலேட்டர் இதெல்லாம் வந்து நாங்கள் ப்ரீமியம் பேக்கெலாம் வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதாவது விட்ஜெட், அதில் வெதர் அதுகளை வந்து நீங்கள் ப்ரீமியம் பேக்கில் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த பாப்அப் ஃபோல்டர் லொக்கேஷன் கேட்குது. இது என்னென்னு சொன்னால் ஒரு ஃபோல்டர்ஸுக்குள்ள வந்து உங்களுக்கு தேவையான ஆப்ஸுகளை வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இதில் ஹோம் ஸ்க்ரீனில் அந்த லாஸ்ட்டில் வந்து ஃபோல்டர்ஸ்ன்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ அதுக்குள்ளே வந்து நான் வந்து எனக்கு தேவையான சில இம்பார்ட்டண்டான ஆப்ஸுகளை வந்து நான் அதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதான் நீங்கள் ஹோல்டு பண்ணி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து நான் பாருங்கள், அந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி இந்த மாதிரி தான் வரும். வந்தோடனே நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் எடிட் ஃபோல்டர் பாப்அப்னு சொல்லி இருக்குது. அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள உங்களுக்கு எந்த ஆப்ஸ் வந்து நீங்கள் இப்போ இம்பார்ட்டண்டாக ஏதாவது ஆப்ஸுகள் வந்து யூஸ் பண்ணுவீங்க, மற்ற ரிலேட்டடான ஆப்ஸுகள் வந்து யூஸ் பண்ணுறா இருப்பீங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே அந்த 2 ஆப்ஸும் வந்து பாருங்கள், இப்போ நான் அதை செலக்ட் பண்ணிட்டேன், அதுக்குள்ள இந்த 2 ஆப்ஸும் வந்து அட் ஆகிட்டு. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலே எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திக்கும் வரையில் நன்றி, வணக்கம், பாய்.